யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஒரு திருப்தியா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாததுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவம். ஆமென். சகோதரனை ஏமாற்றினா, தகப்பனை ஏமாற்றினா, மாமனாரை ஏமாற்றினா, இப்படி தன்னுடைய மூத்த மனைவியை ஏமாற்றினா, இப்படி ஏமாற்றி 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 அவன் வாழ்ந்ததினால அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் பெருகினாலும் அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுதான் ஒரு நாள் அவன் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா என்று சொல்லும் பொழுது யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர், ஏமாற்றுகிறவன். அவங்க அம்மா அப்பா பாருங்க, அறியாமலே ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, எத்தன் என்று சொல்லி. அதனால்தான் வாழ்க்கை முழுவதும் எத்தன், ஏமாற்றம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது அவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றி நீ இஸ்ரவேல் என்னப்படுவாய் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க விரும்பாத பாவங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் தடையா இருக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை நடத்துங்க, என் பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க நீங்க கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். ஆமென்.